என்னது இது? காக்கா காலையிலேருந்து கத்திக்கிட்டே இருக்கு. எந்த உறவு முறை வீட்டுக்கு வரப்போகுதுன்னு தெரியலையே. நாச்சியா, நாச்சியா. என்ன அண்ணன் கூப்பிட்ற மாதிரி இருக்கு? நாச்சியா, நாச்சியா, உள்ள இருக்கியாமா? அட அண்ணனே தான். அண்ணே வாண்ணே, உள்ள வா. வந்ததுமே என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவங்க அம்மா சொன்னதை பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு விக்ரம் என்னென்ன பண்ணிட்டாரு. என் வாழ்க்கை ஏன் தான் இப்படி இருக்கோ. அண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே. சரி உள்ளே போய் பார்ப்போம். யாரு? என்னம்மா, ஏதாவது வேணுமா? எப்படி அண்ணி இவ்வளோவே உங்களால் மட்டும் தாங்கிக்க முடியுது? அண்ணனும் சரி அம்மாவும் சரி உங்களை ரொம்ப பாடப்படுத்துகிறாங்க. இருந்தும் என்கிட்ட முகம் சுளிக்காமல் பேசுறீங்க அண்ணி. என்னம்மா நீ நான் வளர்த்த பொண்ணு, உன்கிட்ட எதுக்கு நான் முகம் சுளிக்கணும்? அவங்க 2 பேர் பண்ண தப்புக்கு நீ என்னடாம்மா பண்ணுவ? இல்லை நீ என் ஃப்ரெண்டு வீட்டிலலாம் ஏதாவது சண்டைனா அவங்க அண்ணி இவள்கிட்ட கூட பேச மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை அண்ணி. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணி. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ணி. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி, என் மேலே நீங்கள் எவ்வளோ பாசமாக இருக்கிறதுக்கு. சரி சரி, நீ உன் முகத்தை இப்படி சோகமாலாம் வைக்காத. நீ எனக்கா காஃபி போட்டேன்னு சொன்னல, ஓடு குடுகுடுன்னு ஓடி போய் எடுத்துட்டு வா. நீ நானும் சேர்ந்து குடிக்கலாம். அண்ணே, ஈவினிங் கார் ஏதாவது உனக்கு தேவைப்படுமா? இல்லடாம்மா, சும்மா தான் நிற்கும். ஏன்டா? அண்ணே, ஈவினிங் மட்டும் நான் கொஞ்சம் கார் எடுத்துக்கட்டுமா? என்னடாம்மா இது? உனக்கு இல்லாமல் இது யாருக்கு? தாராளமாக எடுத்துகிட்டு போ. ஆனால் எங்கே போகிறேன்னு மட்டும் சொல்லிட்டு போ. அண்ணே, எங்கன்னு கேட்காதண்ணே, நான் வந்துட்டு உன்கிட்ட சொல்கிறேன். சரி ஓகேடாம்மா. கோமு, எப்போ கோமு நம்ம பெரியம்மா வீட்டுக்கு போவோம்? என்னடி அதிசயமா இருக்கு பூரணி. உங்க அப்பன்கிட்ட சொல்லியிருக்கேன் பூரணி, அவர் விட்டாருன்னா போகலாம். அவர் தான் விட மாட்டாரே. இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்துக்கிட்டே இருக்காரு. கனிப்பேத்திக்கு வேற உடம்பு சரியில்லை. எனக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்கு. போவோம், உங்கள் அப்பன்கிட்ட கேட்டுட்டு இந்த வாரத்துக்குள்ளேயாவது போயிட்டு வருவோம். என் தங்க கோமுல்ல, நம்ம ஷாப்பிங் போயிட்டு கனி பாப்பா ரியா பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வருவோம்மா. நான் ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்து வச்சுருக்கேன் கோமு. அதானே பார்த்தேன், ட்ரெஸ்ஸு வேணுமாம்ல. ட்ரெஸ்ஸு திடீர்னு எங்கள் வீட்டு மேலே உனக்கு என்ன இவ்வளோ அக்கறைன்னு பார்த்தேன். கோமு, நான் கனி பாப்பாக்காகவும் ரியாவுக்காகவும் சேர்த்து தான் கோமு சொல்கிறேன். அப்படியே நான் பார்த்து வச்சுருக்கேன். நல்லா இருந்தால் வாங்கலாம், இல்லைன்னா வேண்டாம். வாங்குவாளாமே, வாங்குவா. ஏண்டி காலேஜ் சேர்ந்துருக்கேன்னு சொல்லி எத்தனை ட்ரெஸ் வாங்கி கூச்சி வச்சுருக்க? அதுக்கே உங்கள் அப்பனுக்கு தெரியாமல் ஒன்று வாங்கி கொடுத்துட்ருக்கேன். பல்ல உடச்சி கையில் கொடுத்துருவேன். செவனேன்னு இருக்கிற வழியை பார்த்துக்க. ட்ரெஸ்ஸு கிஸ்ஸுன்னு ஆரம்பித்த அவ்வளோதான். வாண்ண வாண்ண, வந்து உட்காருண்ண. நாச்சியா, எப்படி நாச்சியா இருக்க? எனக்கு என்னண்ணே, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு தான் என்னை வந்து பார்க்கணுன்னே தோணலை. இப்போ தான் தோணியிருக்கு இல்லைண்ணே? நாச்சியா, என்னை பற்றி தான் உனக்கே தெரியும்ல எவ்வளோ வேலை கிடக்குன்னு. அதனால தான் நாச்சியா, கோச்சுக்காத. சரி இருண்ணே, நான் உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன். அண்ணே இந்த காஃபி இருக்க. என்ன, உன்னை பார்த்து ஒரு 6-7 மாதம் இருக்குமா? ஆமாம் நாச்சியா, அதுக்கும் மேலேயே இருக்கும்னு தான் நினைக்கிறேன். திடீர்னு என்னண்ணே இந்த பக்கம் வந்திருக்க? ஏதாவது வேலையாக வந்தியா? வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை நாச்சியா, உன்னை பார்த்துட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். என்னதுண்ணே? அஞ்சலி நம்ம வீட்டோட வந்ததையா? பரவாயில்லையே, என் தங்கச்சிக்கு அவங்க அண்ணன் வீட்டில் நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்புறம் நீ தான் என்கிட்ட பேச மாட்டேன். நான் அப்பப்போ வதனைக்கு ஃபோன் பண்ணி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன வரதான் முடியறதில்ல. அதெல்லாம் விடு நாச்சியா. நீ எப்படி இருக்க? மச்சான் ஏதாவது ஃபோன் பண்ணாரா? பசங்கள்லாம் எங்கே? காசு பணத்துக்கு எனக்கு என்னென்ன குறை? அவர் இல்லைங்கிறது மட்டும்தான் வருத்தமாக இருக்குது. வாங்க வாங்கன்னு நானும் கூப்பிட்றேன், வந்த பாடு இல்லை. பசங்கள்லாம் காலேஜ் ஸ்கூலுன்னு போயிருக்குங்கண்ணே. என்ன நீ சின்சியராக ஏதோ செல்ல நோண்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு? அன்னைக்கு நீ ஒரு ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குன்னு சொன்னில்ல, அந்த ட்ரெஸ்ஸை தான் பார்த்துட்ருக்கேன்.
ஆமாம் அண்ணி, அது கூட ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமாம் பூமாரி, அது இப்போது 50% ஆஃபரில் போயிட்டுருக்கா. அதுதான் டேமேஜாக எதுவும் இருக்குமா எப்படி என்னன்னு பார்க்குறேன். உனக்கு வாங்கி தரத்துக்காக தான் அது டீட்டெயில்ஸ் பார்த்துட்ருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம். அண்ணி, அந்த ட்ரெஸ்ஸு நான் எப்போவோ உங்ககிட்ட நல்லா இருக்குன்னு சொன்னேன். இப்போ போய் ஏன் நீ அதுக்காக காசு செலவு பண்ணுறீங்க? 50% ஆஃபர்னாலுமே அது கிட்டத்தட்ட 2000-3000 தொடும் போலையே. வர வர மேடம் காசு செலவு பண்ணுறதுக்கு கூட யோசிக்கிறீங்களா? பரவாயில்லையே. சரி சரி, அப்போ போடுறதான் போகிறீங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ரெட் கலரில் போட்டு கொடுத்துருங்க. அவ்வளவுதானே? மகாராணி உத்தரவுக்கு மறுபேச்சு உண்டா? ரெட் கலர் இருந்தால் போட்டு கொடுத்துட்றேன்.